உங்களை விட ரொம்ப பலமான ஒரு எதிரிய உங்க புத்திய மட்டும் வச்சு ஜெயிக்க முடியுமா? அப்படி ஒரு கேள்விக்கு பதிலா அமைஞ்ச ஒரு சூப்பரான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு கஷ்டமான நிலைமையில மாட்டிக்கும் போது எது ஜெயிக்க வைக்கும்? நம்ம உடம்புல இருக்கிற பலமா இல்ல நம்ம மூளைக்குள்ள இருக்கிற புத்திசாலித்தனமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்க இதுக்கான விடைய இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, முதல்ல நம்ம கதையோட நாயகனை பார்ப்போம். இவன் தான் ஹீரோ. ஆனா இவன் ஒரு சின்ன முயல். ஆனா பாருங்க, இவன் சந்திக்க போற ஆபத்து ரொம்ப ரொம்ப பெருசு. அழகான அமைதியான ஒரு புல்வெளி. அங்க நம்ம ரிங்கு, ஒரு புத்திசாலி முயல், தனக்கு பிடிச்ச கேரட்டை தேடி ஜாலியா ஓடிட்டு இருக்கு. ஆளுதான் சின்னது, ஆனா அறிவுல ரொம்ப பெரிய கில்லாடி. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாருங்க, அந்த அமைதியே உடைஞ்சு போகுது. ஒரு கொடூரமான நரிக்கூட்டம் பசியோட பேராசையோட ரிங்கோட வழிய மறிச்சு நிக்குது. இப்ப நிலைமைய பாருங்க. ஒரு பக்கம் தனியா நிக்கிற நம்ம சின்ன ரிங்கு, இன்னொரு பக்கம் பலமான கூட்டமா நிக்கிற நரிகள். இதுல யாரு ஜெயிப்பான்னு பாக்குறதுக்கே தேவையில்லைன்னு தோணுது இல்லையா? ஆனா பொறுத்திருந்து பாப்போம், புத்தி ஜெயிக்குதா இல்ல பலம் ஜெயிக்குதான்னு. இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. இங்கதான் நம்ம ரிங்கோ தன்னோட மூளைக்கு வேலை கொடுக்க ஆரம்பிக்கிறான். 4 பக்கமும் நரிங்க சூழ்ந்து நிக்குதுங்க. தப்பிக்க வழியே இல்ல. ஆனா நம்ம ரிங்கு என்ன பண்றது தெரியுமா? பயப்படல, அழல, அதுக்கு பதிலா லேசா சிரிக்குது. ஆமா, சிரிக்குது. அந்த சின்ன சிரிப்புக்கு பின்னால ஒரு பெரிய திட்டம் ஒழிஞ்சிருக்கு. அப்படியே அந்த நரிகளை நேரா பார்த்து ரொம்ப தைரியமா சொல்லுது, உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஏன்னா நான் தனியா இல்ல. அதோ அந்த கிணத்துக்குள்ள ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மிருகம் இருக்கு. நான் அதோட பாதுகாப்புல தான் இருக்கேன். இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த நரிங்களுக்கே ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னு தெரியல. ரிங்குவோட திட்டம் ரொம்ப ரிஸ்கானது. நரிங்க இத நம்பினா ரிங்கு தப்பிச்சிடும். ஒருவேளை நம்பலேனா அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. தங்களை விட பொலமான ஒரு மிருகமா? அந்த நரிங்களோட ஈகோக்கு இது பெரிய அடியா இருந்துச்சு. அவங்களோட திமிரும் ஆர்வமும் அவங்கள யோசிக்கவே விடல. உடனே ரிங்கோ பின்னாலேயே அந்த பழைய கிணத்து நோக்கி போகுதுங்க. தங்களோட கர்வமே தங்களுக்கு குளிய பறிக்க போகுதுன்னு அதுங்களுக்கு அப்போ தெரியல. அந்த நரி கூட்டத்தோட தலைவன் ரொம்ப கெத்தா முன்னாடி வந்து கிணத்துக்குள்ள மெதுவா எட்டி பாக்குது. அந்த இருட்டு தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமான உருவம் தெரிய போகுதுன்னு அது எதிர்பார்த்து நிக்குது. மூச்சே நின்னு போற தருணம் அது. இப்ப நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கதான் அந்த நரிங்க தங்களோட குணத்தினாலேயே எப்படி மாட்டிக்க போகுதுங்கன்னு பார்க்க போறோம். அந்த நரித்தலவான் தண்ணிக்குள்ள பாக்குது. ஆமா, உள்ள ஒரு உருவம் தெரியுது. ஒரு எதிரி. அது யாரு தெரியுமா? அது வேற யாருமே இல்ல, அதோட சொந்த உருவம்தான் தண்ணில பிரதிபலிச்சது. அந்த பிம்பம்தான் அந்த சக்தி வாய்ந்த மிருகம். தன்னோட பிம்பத்தையே எதிரின்னு தப்பா நினைச்ச அந்த தலைவன் நரி கோபத்துல கண்மண் தெரியாம கிணத்துக்குள்ள தடால்னு குதிக்குது. தலைவன் குதிச்சத பார்த்த மத்த நரிங்களும் யோசிக்கவே இல்ல, வரிசையா உள்ள குதிக்குதுங்க. அவங்களோட முட்டாள்தனம் அவங்களையே அழிச்சிடுச்சு பாத்தீங்களா? சரி, இப்ப கதை முடிவுக்கு வருது. ரிங்குவோட இந்த புத்திசாலித்தனமான வெற்றியிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னு பார்க்கலாமா? அந்த பக்கம் நரிங்க எல்லாம் கிணத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருக்குதுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரிங்கும் ரொம்ப அமைதியா நிதானமா அங்கிருந்து தப்பிச்சு போயிடுது. இந்த சின்ன கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் ரொம்ப பெருசு. முதல்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பதட்டப்படக்கூடாது. அமைதியா இருந்தாதான் யோசிக்க முடியும். ரெண்டாவது, எப்பவுமே உடல் பலத்தை விட அறிவு பலம்தான் பெருசு. மூணாவது, கண்மூடித்தனமான கோவம் நம்ம கண்ணை மறைச்சிடும். கடைசியா ஈகோ, அதாவது அகங்காரம். இந்த அகங்காரம் ஒரு மனுஷனோட யோசிக்கிற திறனையே மழுங்கடிச்சிடும். அந்த நரிகளுக்கு நடந்தது அதுதான். அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை சுத்தி எவ்வளோ பெரிய எதிரிகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு புத்திசாலித்தனமான முடிவு அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அடுத்த ஒரு அருமையான கதையோட உங்களை சந்திக்கிறேன்.